புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக தேனி பங்களாமேடு பகுதியில் தேனி மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியில் இருந்து மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி அதிமுக ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, சிவமதி, அமைப்பு செயலாளர் ரத்தினவேல், மனோகரன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டர் ஒருவர் போலியான கள்ளச்சாராய பாக்கெட்டை மாலையாக அணிவித்து வந்த நிலையில் காவல்துறையினர் அதனை கைப்பற்றி சாலையில் போட்டு உடைத்தனர். இதேபோல் வேலூரில் பல்வேறு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும், கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா, மாவட்ட செயலாளர்கள் சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.